ஆதி சிவன்னா இந்த வெள்ளிங்கிரி மலையிலே கைலாய வாசன், கங்காதரன், உமா மகேஸ்வரன் இப்படி பல ஜோதிகளாகவும் ஆதிலிங்கன், ஜோதிலிங்கன் என்று பல நாமங்களை பதித்து என் தாழ் படுத்தி சிவா 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 என்று யார் ஒருவர் உழைக்கிறார்களோ அவர் சிந்தைக்குள்ளிரே அந்த குடும்பம் வளரே எப்போதுமே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது அன்றாடம் அதிகாலையில் எழுந்து வந்து தாத்தா பாட்டியான எங்களை வணங்கி விட்டு சென்ற நாரதன் ஏதோ விரைந்தோடு ஓடி நாரதா, என்றும் நீ நலப்பெற்று வாழ மனதார வாழ்த்துகிறேன். அதிகாலை எழுந்து அதிகாலை கடனை முடித்து விட்டு தாத்தா பாட்டியை வணங்கி உன் கழகத்தை துவக்க செல்ல நீ மீண்டும் என்னை நாடி ஓடி வர காரணம் என்ன? இன்று எங்குமே கழகம் கிடைக்கவில்லை என்று ஒரு சாதாரண மனிதன் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டான். என்னவோ அந்த கேள்விக்கு என்னால் பதில் உரைக்க முடியவில்லை. உன்னை பார்த்து ஒரு சாதாரண பெரிய ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு உன்னால் பதில் உரைக்க முடியவில்லையா? அப்பேற்பட்ட கேள்வி என்னவோ? என்ன கேள்வி தெரியுமா? 10 காலில் 8 கால் போனால் களத்தின் மேலே இருப்பது 2 கால். என்ன இது? 10 காலில் 8 கால் போனால் களத்திற்கு மேல் 2 காலா? அப்படிப்பட்ட கேள்வி கேட்டவனே அந்த மாதிரி கணக்கு சரியாகுதா? ஐயா, எனக்கு இது கேட்டமே எனக்கு தலைவலி வந்துச்சு. 10 கால்ல 8 கால் போட மிச்சம் எவ்வளவு? 10 கால். ஆமா, 8 கால். களத்துக்கு மேல 2 கால். 2 கால். அதன கூட்டணுமா கழிக்கணுமா? அத கழிச்சிடு. 10 கால்ல 8 கால் கழிச்சிடு. ஆமா, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் எவ்வளவு இருக்கணுமோ அதான் இருக்கும். அது தெரியாதா? களத்துக்கு மேலே 2 கால். 2 கால். இந்த கேள்வி கேட்டு பெருத்த ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவாளியோட தந்தை படைத்து விட்டு இருக்கின்றார். அப்படிப்பட்டவனை நான் பார்க்க வேண்டுமே. அப்படியா?